நிறுத்துங்க நிறுத்துங்க, இருங்க இருங்க, அமைதியா இருங்க. எல்லாரும் இப்படி கத்திக்கிட்டு இருந்தா எப்படி? தப்பு நடந்துருச்சுன்னு தெரியுது. அதுவும் எங்க குடும்பத்தை சேர்ந்த ஒரு ஆள் வீட்டுல இப்படி நடந்தது எங்களுக்கு வருத்தமா தான் இருக்கு. இருந்தாலும் நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல. அடுத்து என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. நகை எப்படி மாறுச்சுன்னு தெரியல, ஆனா எங்க வீட்டுல இருந்ததா மாறி இருக்கு. அதுக்கு நான் பொறுப்பேத்துக்கிறேன். ஊர் என்ன சொன்னாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். ஐயா, அப்ப பஞ்சாயத்தை கூட்டிடலாங்க ஐயா. ஏப்பா, இதெல்லாம் பஞ்சாயத்துல பேசி ஆகிறது இல்ல. நீங்க என்னதான் சொன்னாலும் இப்ப பண்ணது ஒரு திருட்டுத்தனம். என்ன மட்டு மாதிரி அதெல்லாம் பேசுறீங்க? ஆமாங்க, கோவில் நகை திருடு இருக்காங்க, சட்டப்படி தப்பு. பேசாம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருங்க. போலீஸா? ரகு, போலீஸ் எல்லாம் எதுக்கு? நாமளே பேசி முடிவுக்கு வந்துடலாம். ஏம்மா, நீங்க உங்க குடும்பத்து ஆளுங்களை விட்டு கொடுக்காம பேசுறீங்க. அதெல்லாம் நாங்க பார்த்துட்டு இருக்க முடியாது. போலீஸ் வந்து இதை விசாரிச்சே ஆகணும். ஏங்க, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம இப்ப போலீஸ் எல்லாம் எதுக்குங்க கூப்பிடணும்? எதுவா இருந்தாலும் நமக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கலாங்க. தம்பி, போலீஸ் வந்து விசாரிச்சாதான் உண்மை தெரியும். கொஞ்சம் அமைதியா இருங்க. டப்பா போன் பண்ணுப்பா. ஏங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேட்க மாட்டீங்களா? நீங்க உங்க இஷ்டத்துக்கு தான் பேசிட்டு இருப்பீங்களா? சிவா, வைத்தியா, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ செய்யட்டும். ரகு ஐயா, என் பையனை பத்தி உங்களுக்கு தெரியாதா? இல்ல எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவோமா? நாங்களும் உங்க குடும்பத்தை பெருசா தான் நினைச்சோம். ஆனா இங்க என்னென்னமோ நடக்குது. திருட்டு கல்யாணம், சொத்து பிரிக்கிறது, இது மாதிரி நடந்திருக்கு. நாங்க நினைச்ச மாதிரி எதுவுமே இல்ல. இங்க எவ்வளவு தப்பு நடந்திருக்கு. நம்ம வீட்ல இருந்த நகை எப்படி கவரிங்கா மாறுச்சுன்னு தெரியலையே. தானா எப்படிமா மாறும்? இந்த வீட்ல இருக்கிறவங்க யாராவது மாத்திருப்பாங்க. என்னடி பேசுற? நம்மள மீறி யார் வீட்டுக்குள்ள வந்து மாத்த போறாங்க? ஏன் வெளியாளுங்க தான் பண்ணிருக்கணுமா என்ன? வீட்ல இருக்கிறவங்களும் பண்ணலாம்ல. வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களா? என்னடி சொல்ற? எனக்கு ஒருத்தவங்க மேல சந்தேகமா இருக்குமா. யார் மேல? அண்ணி, நகைய நீங்க தானே கோயிலுக்கு எடுத்துட்டு போறதா இருந்தீங்க. திடீர்னு எதுக்காக அண்ணன் எடுத்துட்டு போக சொன்னீங்க? ஏமா இப்ப அதனால என்ன? இல்ல, அது கவரிங் நகைதான்னு ஒருவேளை முன்னாடியே உங்களுக்கு தெரியுமோ? அத்தை, யார்கிட்ட என்ன கேட்டுட்டு இருக்கீங்க நீங்க? ஏய், நீ கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு இருக்கியா? அண்ணி, கடைசி நேரத்துல எதுக்காக நீங்க அண்ணனுக்கு நகையை கொடுத்தீங்க? பத்மா, வேண்டாம். உன் இஷ்டத்துக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசாத. உனக்கு என்ன கேட்கணுமோ அதை நேரடியா கேளு. சரி, நான் நேரடியாவே உங்ககிட்ட கேக்குறேன். நேத்து போன்ல பேசிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட நீங்க இத பத்தி தானே பேசுனீங்க? என்ன சொல்ற பத்மா? யார்கிட்ட என்ன பேசுன? தோ இவளோட அப்பா கிட்ட பேசிட்டு இருந்தீங்களே, இவ கூட 50 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாளே. அத்தை, என் அப்பா பணம் வேணும்னு யார்கிட்டயும் எதுவும் கேட்கல. அவருக்கு கொஞ்சம் பணம் தேவை இருக்கு, அதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காருன்னு தான் நான் சொன்னேன். பண தேவை இருக்கிறவங்க
பணத்தை கேட்காமலா இருப்பாங்க? அவர் பணத்தை கேட்ட அடுத்த நாளே வீட்ல இருக்கிற தங்க நகை கவரிங் நகையா மறைச்சுனா என்ன அர்த்தம்? பத்மா, நீ எல்லாம் மீறி பேசிட்டு இருக்க. மாயா அப்பா என்கிட்ட பண விஷயமா எதுவும் கேட்கல. மாயா கிட்ட நானாதான் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அததான் அண்ணி நானும் சொல்லிட்டு இருக்கேன். அவ என்ன பிரச்சனைன்னு என்னைக்கு சொல்லி பணம் கேட்டிருக்கா? உங்களுக்கு உங்க தங்கச்சி குடும்பம் தானே இந்த குடும்பத்தை விட பெருசா இருக்கு. அதனால கூட நீங்க நகை தூக்கி கொடுத்துருக்கலாமே. தோ வெளியில இருந்து வந்த இந்த மாயா இருக்காளே, இவதான் இப்படி அன்னைக்கு யோசனை கொடுத்திருப்பா. போதும் போதும் போதும்னு சொல்றேன்ல. இப்படி வார்த்தையால நெருப்பு அள்ளி கொண்டாத. பாரு சிவா, இவ பேசுறதெல்லாம் நீயே பாரு. சிவா, இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் செய்வேனா சொல்லு? சிவா, என்னப்பா நீயும் எதுவும் பேசாம அமைதியா இருக்க? அப்பா, நீயும் என் மேல சந்தேகப்படுறியாப்பா? நீங்களும் ஏன் சைலண்டா இருக்கீங்க? பெரியம்மாவுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவங்க ஏன் இப்படி எல்லாம் செய்ய போறாங்க? ஏய், நீ கொஞ்ச நேரம் வாய் மூடிட்டு இருக்கியா? இதுக்கெல்லாம் மூல காரணம் நீயா தாண்டி இருப்ப. எப்படியோ பேசி அண்ணியோட மனச மாத்தி நகையெல்லாம் எடுத்து கொடுக்க வச்சுட்ட. உனக்கு தான் இந்த குடும்பத்தை பத்தி எந்த கவலையும் இல்லையே. உன் மேல இருக்கிற பாசத்துல நகையை தூக்கி கொடுத்துட்டு இப்படி ஊருக்கு முன்னாடி அண்ணனை அசிங்கப்படுத்திட்டாங்க.